लिप्से लक्ष्मणयोगिनः पदयुगं रथ्यापरागच्छठा रक्षारोपणधन्यसूरिपरिषत् सीमन्तसीमान्तिकं भिक्षापर्यटनक्षणेषु बिभराञ्चक्रे गलत्किल्बिषः यद्विन्यासमिषेण पत्रमकरी मुद्राः சமுத்ராம்பரா. யதிராஜ சப்ததி என்பதாக ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. யதிராஜர் என்பதற்கு பகவத் ராமானுஜர் என்பதாக பெயர். யதிகட்கிறைவன் என்பதாக, யதிகளுக்கெல்லாம் தலைவனாக, யதிகளுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியர் என்பதாக அவரை பெரியோர்கள் நாம் கொண்டாடி வருகிறோம் இல்லையா? அத்தகைய அந்த ராமானுஜர் சந்நியாச தர்மங்கள் குறைவில்லாமல் வழுவாமல் அனுஷ்டித்து வந்தார். அந்த வர்ணாசிரம தர்மம் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடியதான தர்மங்கள். அந்த தர்மங்களை மீறாமல் இருப்பதுதான் சாஸ்திரத்தின் வழி நடப்பது என்பதாக பொருள். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகும் சுச்சரிதானி என்று. நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்யக்கூடாதவற்றையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உபதேசம் செய்கிறது. வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணு ஆராத்தியதே பந்தா நான்யத்தோஷகாரகா என்று வர்ணாசிரம தர்மத்திற்கு உட்பட்டு நாம் நடக்க வேண்டும் என்பதாக ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. அப்பொழுது ஒருவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறார். பிரம்மச்சாரி என்றால் திருமணமாகாதவர் என்பதாக பொருள். அந்த பிரம்மச்சாரி என்னும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவர் வரும்பொழுது திருமணமானவர், இல்லறத்தில் இருக்கிறார், கிரகஸ்தர் என்பதாக பெயர். நீ பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது என்ன காரியத்தை செய்கிறாயோ அதே காரியத்தை கிரகஸ்தனாக இருக்கும் பொழுது செய்யக்கூடாது. அடுத்தது கிரகஸ்தன் என்னும் நிலை கழிந்து அதற்கு அடுத்ததாக வானப்பிரஸ்தம் என்பதாக காட்டிற்கு சென்று அந்த காலத்தில் தவம் இயற்றுவது என்பதாக ஒரு அனுஷ்டானம், பிராக்டிஸ் இருந்தது. அப்பொழுது இல்லறத்தில் இருப்பவன் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் வானப்பிரஸ்தன் செய்யக்கூடாது. வானப்பிரஸ்தனுக்கு அடுத்த நிலை சந்நியாசி என்னும் நிலை. அந்தந்த நிலைக்கு தக்கபடி நாம் நம்முடைய அனுஷ்டானத்தை செய்து வர வேண்டும். அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? கிரகஸ்தன், அதாவது இல்லறத்தில் இருப்பவன் இருக்கிறாரே, அவர் எல்லாருக்கும் உபகாரகமாக திகழ வேண்டும். சந்நியாசிகள் மற்றும் பிரம்மச்சாரிகள் இவர்கள் இருவரும் தனியாக தங்களுக்காக உணவு சமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதாக ஒரு சாஸ்திரம் உண்டு. ஆகையால் அன்றோ பிரம்மச்சாரிகள் அக்காலகட்டங்களில், இப்பொழுது அனைத்துமே மாறிவிட்டது, அக்காலகட்டங்களில் பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹி என்பதாக மற்றவர்கள் இல்லங்களுக்கு சென்று அங்கே பிக்ஷை கொண்டு அதை கொண்டு உஜ்ஜீவனம் செய்து வந்தார்கள். இதே போன்று சந்நியாசிகளும் பிக்ஷை எடுத்து உண்ண வேண்டும் என்னும் நியதி உண்டு. இல்லறத்தில் இருப்பவர் பிக்ஷை எடுக்க கூடாது. எனில் என்ன செய்வது? அந்த ஒரு கிரியா விசேஷத்திற்குத்தான் உஞ்சவிருத்தி என்பதாக பெயர். உஞ்சவிருத்தி என்பதாக பெயர். கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்க போகிறோம். தற்பொழுது ராமானுஜருடைய சரித்திரத்தில் பார்த்து வருகிறோம். பிரம்மச்சாரியும் சந்நியாசியும் அவர்கள் சமைத்த அன்னத்தை தான் பெற வேண்டும், சமைத்த அன்னத்தை தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் கிரகஸ்தன், இல்லறத்தில் இருப்பவன், சமைக்காத தண்டுலம் அரிசியை வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி சமைக்கப்பட்டதற்கு பிக்ஷை என்பதாக பெயர். சமைக்கப்படாத அரிசியை மட்டும் பெற்று வருவதற்கு உஞ்சவிருத்தி என்பதாக பெயர். இந்த வித்தியாசத்தை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த காலங்களில், அதாவது ராமானுஜர் முதலான பெரியோர்கள் மகான்கள் எழுந்தருளி இருந்த காலங்களில் எல்லோருடைய இல்லங்களிலும் சுத்தமானதொரு ஆச்சாரம் நடைமுறையில் இருந்தது.
இப்படி அடியேன் சொல்வதற்கு வருத்தப்படக்கூடாது. ஆனால் உண்மை நிலை அதுதானே. எல்லோரும் சுத்தாச்சாரசீலர்களாக சுத்தாச்சார சம்பன்னர்களாக இருந்தார்கள். தங்களுடைய அனுஷ்டானத்தை ஆச்சாரத்தை விட்டுவிடவே இல்லை. அதிலும் கிரகஸ்தன் என்பவன் பஞ்சகால பராயணனாக இருக்க வேண்டும். 5 யஜ்ஞங்களை தினந்தோறும் செய்ய வேண்டும். யாகம் என்றால் பெரிய ஹோமகுண்டத்தை வைத்து அந்த ஹோமகுண்டத்தில் குடங்குடமாக நெய்யை சொரிந்து செய்வது என்பதாக அர்த்தமில்லை. சாதாரணமாக செய்ய வேண்டிய காரியங்களில் சில விஷயங்களை மந்திரபூர்வமாக செய்யும் பொழுது அவற்றுக்கு யாகங்கள் என்பதாக பெயர். அதில் ஒன்று வைஸ்வதேவம் என்பதாகும். வைஸ்வதேவம் என்பதற்கு பொருள் என்ன? நாம் சமைக்கும் பொழுது காய்கறிகளை நறுக்குகிறோம். அதில் உள்ள புழுக்கள் பூச்சிகளுக்கு நம்மால் துன்பம் விளைகின்றது. அடுத்த ஒரு நிலையில் எடுத்தோமேனால் அடுப்பை மூட்டும் பொழுது அதில் பல புழு பூச்சிகள் மடிகின்றன. இப்படியாக ஒருவன் இல்லறத்தில் அறியாமலேயே பல பாவங்களுக்கு ஆட்படுகிறான் அல்லவா. தனக்காக உணவு சமைத்துக் கொள்ளக்கூடிய காலத்திலேயே அவனுக்கு பலவிதமான ஜீவஹிம்சைகள் உண்டாகின்றன அல்லவா. அதிலிருந்து பரிகாரமாக பிராயஷ்சித்தமாக தன்னை காத்துக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய சில அனுஷ்டானத்திற்கு பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்பதாக பெயர். அதில் பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் என்பதாக பெரியோர்கள் பிரித்து சொல்கிறார்கள். வைஸ்வதேவம் என்பது பகவானுக்கு நிவேதனம் செய்த அன்னத்தை, அதாவது பகவதாராதனம் செய்து பகவானுக்கு அன்னத்தை நிவேதனம் செய்து தன் இல்லத்தை நாடி வரக்கூடிய அதிதிக்காக காத்து கொண்டிருந்து ஒரு பசுமாட்டிடமிருந்து பாலை கறக்கும் பொழுதாவது அதிதி தன் இல்லத்திற்கு உணவருந்த வருகிறாரா என்பதை காத்து கொண்டிருக்க வேண்டுமா. ஒரு பசுமாடிடமிருந்து பால் கறக்கும் காலம், கோரோகன காலம், அந்த ஒரு காலமாவது யாராவது அதிதி வருகிறார்களா என்று வைஸ்வதேவத்தை செய்திருக்கக்கூடிய கிரகஸ்தன் தன் இல்லத்தை நாடி வரக்கூடிய அதிதிக்காக காத்திருக்க வேண்டும் என்பது மரபு. சரியா? இப்பொழுது பாருங்கள், பிரம்மச்சாரிகளும் சந்நியாசிகளும் ஆங்காங்கு வீதிகளில் வந்து அவர்கள் பிக்ஷை எடுக்கின்றார்கள். சமைத்த அன்னத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். எந்த இல்லத்தில் ஆச்சாரம் துளியும் குறைவுபடாமல் அந்த ஆச்சாரத்தை வெகு ஜாக்கிரதையாக எவர்கள் பரிபாலனம் செய்து வருகிறார்களோ, பகவதாராதனம் செய்து வைஸ்வதேவம் முதலான யஜ்ஞங்களை எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் இருந்து இந்த பிக்ஷை வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நடைமுறை அக்காலகட்டத்தில் பெரும்பாலும், ஏன் எல்லா இல்லங்களிலும் வழக்கத்தில் இருந்தது. அதுவும் சுவாமி ராமானுஜர் காலத்தில் சுமார் 12,000 சிஷ்யர்கள் சுவாமி ராமானுஜருடனேயே இருந்தார்களாம். அதுபோல 700 சன்னியாசிகள் சுவாமி ராமானுஜருடன் கூட இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இத்தனை பேரும் எங்கு தங்கினார்கள்? எப்படி சாப்பிட்டார்கள்? என்ன சுவாமி, அவர்களுக்கு தங்கும் இடவசதி, சாப்பாடு, காபி, டிபன் அனைத்தும் உட்பட இப்பொழுது கோவிலுக்கு சென்று பகவத் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் கூட இத்தனை விளம்பரங்கள் தேவைப்படுகின்றன. தங்கும் இடவசதி செய்து தரப்படும், முன்னுரிமையில் இருந்து அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து ரிசர்வ் செய்யப்படும், காபி, டிபன், ஆகார வசதி உட்பட இப்படியெல்லாம் சொன்னால் கூட 1000 தயக்கங்கள் உண்டாகின்றன. ஆனால் 12,000 பேர் ராமானுஜரிடத்தில் சிஷ்யர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும், அதில் பிரம்மச்சாரிகளும் உண்டு, கிரகஸ்தர்களும் உண்டு, சன்னியாசிகளும் உண்டு. அவரவர்கள் தங்கள் தங்கள் தர்மானுஷ்டானத்திற்கு தக்கபடி ஸ்ரீரங்கத்தில் சஞ்சாரம் செய்த பொழுது அவர்கள் அத்தனை பேருக்கும் உணவு எப்படி கிடைத்தது? யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் உண்மையிலேயே நம்மாழ்வார் பாடியதை போன்று பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டுகொன்மின் என்னும்படியாக சுத்தமானது ஒரு ஆச்சாரம் அங்கே அனைத்து இல்லங்களிலும் பரிபாலம் செய்யப்பட்டு வந்திருந்தது என்பதற்கு இதை காட்டிலும் வேறு என்ன பிரமாணம் இருக்க முடியும்? அப்படித்தானே இருந்திருக்கிறது. சுவாமி ராமானுஜர் தினந்தோறும் பிக்ஷைக்கு எழுந்தருள்வார். அதுவும் அந்த ராமானுஜரிடத்தில் தான் எத்தனை விதமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கு தெரியுமா? சுவாமி காலை வேளையில் திரு காவிரியில் நீராடி அனுஷ்டானத்தை முடித்துக் கொண்டு எழுந்தருள்வார். வீதிகளில் சிஷ்யர்கள் புடைசூட எழுந்தருள்வார். அது ஒரு பொற்காலமாயிற்றே. சம்பிரதாயத்தின் பொற்காலம் இது என்பதற்கு மிகைப்படுத்தப்படாமல் நாம் சொல்லுகிறோம். அப்படி ஒரு பெருமை உண்டாயிற்று அல்லவா. சுவாமி எழுந்தருள்வார். யதிராஜராம் சுவாமி ராமானுஜர் கையில் முக்கோலை பிடித்துக் கொண்டு சிஷ்யர்கள் புடைசூட அந்த சிஷ்யர்கள் சொஸ்திவாசனங்களை சொல்லிக் கொண்டு வர வெகு அழகாக காவிரியில் நீராடி அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு எழுந்தருளும் பொழுது அவருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகள், அந்த பெரிய நம்பிகள் ராமானுஜர் எழுந்தருளுவதை பார்த்து விழுந்து சேவிப்பார். என்ன விபரீதம்!
எங்கேயாவது சிஷ்யன் ஆச்சாரியனை சேவித்து நாம் பார்த்திருக்கிறோம். தற்காலத்தில் சிஷ்யன் கூட ஆச்சாரியனை சேவிப்பது இல்லை. இப்பொழுது ஆச்சாரியன் சிஷ்யனை சேவிக்கிறாரே. சரி, அப்படித்தான் இருக்கட்டும். ஏதோ ஆச்சாரன் மெய்மறந்து சேவிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. சிஷ்யன் என்ன சொல்ல வேண்டும்? பதறிப்போய், அடடா சுவாமி, சேவிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், தாங்கள் இப்படி சேவிக்கலாமா என்னை என்பதாக அவர் தடுத்திருக்க வேண்டாமோ? ராமானுஜர் வந்து கொண்டிருக்கிறார், பெரிய நம்பிகளோ அவரை விழுந்து வணங்குகிறார். இது என்ன சுவாமி இது? பார்க்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லோரும் யோசிக்கிறார்கள். அதனுடைய உள்பொருள் தெரியாமல் அவர்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிஷ்யர் ராமானுஜரிடத்தில் இதனுடையதான சூக்ஷத்தை கேட்க, அப்பொழுது சுவாமி ராமானுஜர் சொன்னார், நான் என்னை சேவிப்பதாக நினைத்துக் கொண்டால் அன்றோ அதை தடுக்க வேண்டும். என் ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் என்னை சேவிப்பதாக நான் நினைத்துக் கொண்டால் அன்றோ அதை சென்று தடுக்க வேண்டும். அவரோ அவருடைய பார்வையில், அவருடைய மனோபாவத்தில் அவர் தம் ஆச்சாரியரான ஆளவந்தார் எழுந்துருவதை மனக்கண்ணாலே கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நான் எப்படி இதற்கு பொறுப்பாக முடியும் என்று கேட்டாராம். யோசித்து பாருங்கள், என்ன ஒரு ஆனந்தம், ஆச்சாரிய சிஷ்ய பாவம். இப்படி ராமானுஷர் திக்கட்டும் புகழ் பரப்பிக் கொண்டு சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியராக திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறார். தினந்தோறும் சுவாமி பிக்ஷைக்கு எழுந்தருளுவது வழக்கம். ஏனென்றால் எல்லோருடைய இல்லங்களிலும் சுத்தமான ஆச்சாரம் நடைமுறையில் இருந்தது. அப்பொழுது திருவரங்க திருக்கோவிலின் சில நிர்வாகங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் சீர்திருத்தம் செய்து கொண்டு வருகிறார். திருக்கோவிலில் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய உற்சவங்கள் இந்த விதத்தில் நடைபெற வேண்டும், பெருமானுடைய திருவாராதனங்கள் இந்த விதத்தில் நடைபெற வேண்டும் என்பதற்காக சில சீர்திருத்தங்களை எல்லாம் சுவாமி செய்து கொண்டு வருகிறார். ஆனால் எல்லோருக்கும் அது பொறுக்கும். எப்பொழுதுமே நாம் ஒரு சத்காரியத்தை, நற்காரியத்தை ஆரம்பித்து அதை செய்து கொண்டு வரும் காலகட்டத்தில் அதை பொறாதவர்களும் சிலர் உண்டாயிற்று. அதை பொறுக்காதவர்கள், பொறாதவர்களும் உண்டன்றோ? ஆகையால் அவர்கள் என்ன செய்வார்கள்? எப்பாடுபட்டேனும் இதனை தடுப்பதற்கு உரியதான வழிமுறைகளை ஆராய்வார்கள் அல்லவா? அதுபோன்று தான் ராமானுஷர் பல சீர்திருத்தங்களை செய்து திருவரங்க திருப்பதியின் நிர்வாகத்தை எல்லாம் செம்மைப்படுத்த விரதம் பூண்டு அதற்குரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அது பொறாத ஒரு சிலர் அடாத செயல் ஒன்றை செய்ய நிச்சயித்தார்கள். யாதவ பிரகாசர் மறுபடியும் வந்து விட்டாரோ என்று எண்ணும்படியாக மாபெரும் சாகசத்தை செய்வதற்கு அவர்கள் துணிந்தார்கள். ஆனால் எம்பெருமானுடைய திவ்யமான அனுகிரகம் இருக்கும் பொழுது இது போன்று சிற்சில விபரீதங்கள் ராமானுஜரை ஒருபொழுதும் துன்புறுத்தாது அன்றோ? அப்படி என்ன நடந்திருக்கும்? ராமானுஜர் பிக்ஷைக்கு சென்ற பொழுது அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சி ராமானுஜருக்கு ஆபத்தை விளைவித்ததா அல்லது அவர் பெருமையை மேலும் வளர்த்ததா?